திருமண வரம் தரக்கூடிய ஒரு அற்புதமான மாதம் தான் இந்த பங்குனி மாதம். சிவன், பார்வதி, முருகன், தெய்வானை, ராமர், சீதை என பல பெருமே தெய்வீக திருமணங்கள் பலவும் நடைபெற்ற ஒரு மாதமாக இந்த மாதமானது அமைச்சிருக்கு. நீண்ட காலமாகவே திருமணத்திற்காக காத்திருக்கவங்க கூட இந்த மாதத்தில் விரதம் இருந்து வழிபட்டாலே நல்ல வாழ்க்கையானது நிச்சயமாக அமையும் அப்படிங்கிறது காலங்காலமாகவே இருந்துட்டு வர ஒரு விஷயம். பொதுவாகவே பங்குனி மாதமானது முருகன் வழிபாட்டிற்குரிய ஒரு மாதமாக இருக்குது. இந்த மாதத்தில் வரக்கூடிய பங்குனி உத்திரம் ரொம்ப முக்கியமான விரத நாளாக இருக்குது. இது வசந்த காலத்தோட துவக்க மாதமாகவும் இருக்கிறதுனால இந்த பங்குனி மாதத்தில் செய்யப்படக்கூடிய ஒவ்வொரு விரதமும் ஒவ்வொரு பூஜைகளும் வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை தரக்கூடியதாக இருக்குது. அதே மாதிரி இந்த 2026ஆம் ஆண்டு இந்த பங்குனி மாதத்தில் என்னென்ன விசேஷங்கள்லாம் இருக்குது, மேலுமே இந்த மாதத்தில் வரக்கூடிய ரொம்ப ரொம்ப முக்கியமான நாளாக இந்த அமாவாசை நாளானது இருக்குது. பங்குனி 4ஆம் தேதி, அதாவது மார்ச் 18ஆம் தேதி வரக்கூடிய இந்த அற்புதம் நிறைந்த அமாவாசையானது ரொம்ப ரொம்ப முக்கியமான அமாவாசையானது இருக்குது. இந்த டேட்டில் நம்ம என்னெல்லாம் செய்யலாம், இந்த அமாவாசையில் நம்ம என்னெல்லாம் செய்யக்கூடாது, அதே மாதிரி இந்த அமாவாசையில் நம்ம முக்கியமாக செய்ய வேண்டிய விஷயங்கள் என்ன, குலதெய்வ வழிபாடானது எந்த அளவுக்கு ஒரு முக்கியத்துவம் வாய்ந்தது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த பதிவின் மூலமாக நம்ம பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். அதே மாதிரி வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இது போன்ற பல சுவாரஸ்யமான தகவல்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும் மறக்காமல் இனியவள் உற்சாகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்க பெல் பட்டனையுமே ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோஸுமே உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வரும். அதே போல் உங்களுக்கு இது போல் தகவல்களை நீங்கள் உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே இருக்க பெல் பட்டனையுமே ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இந்த அமாவாசை நாளில் நீங்கள் என்ன விஷயங்கள்லாம் செய்வீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்கள். இந்த பங்குனி மாதத்தில் முக்கியமாக நீங்கள் என்னென்ன விஷயங்கள்லாம் செய்வீங்க அப்படிங்கிறதையும் மறக்காமல் கமெண்ட்ஸில் பதிவு பண்ணிவிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பொதுவாகவே நம்ம அமாவாசை அப்படின்றது நமக்கு முதல்ல ஞாபகம் வருவது குலதெய்வ வழிபாடு, அடுத்ததான் முன்னோர் வழிபாடு. பெரும்பாலுமே அதிகாலையிலேயே அல்லது சூரியன் உதயமாகி ஓரிரு மணி நேரத்திற்குள்ள தான் இந்த அமாவாசையில் தர்ப்பணம் செய்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. தர்ப்பணம் செய்யும்போது நம்ம எப்போவுமே கிழக்கு திசை நோக்கி நின்றவாறு அல்லது அமர்ந்தவாறு நீங்கள் மந்திரங்களை சொல்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அமாவாசை திதியானது நாள் முழுவதுமே நீடித்தா கூட மதிய நேரத்திற்குள்ளே தர்ப்பணம் செய்வது ரொம்ப ரொம்ப உகந்தது அப்படின்னு சொல்லலாம். மேலுமே இந்த பங்குனி அமாவாசையானது ரொம்ப ரொம்ப முக்கியமான அமாவாசை அப்படின்னு சொல்லலாம். பங்குனி மாத அமாவாசைக்கு எந்த தேதியில் வருகிறது, தர்ப்பணம் செய்ய உகந்த நேரம் குறித்து நம்ம ஃபுல்லாக பார்க்க போகிறோம். தமிழ் பஞ்சாங்கம் மற்றும் தமிழ் ஆண்டுகளோட அடிப்படையில் இது 12 மாதங்களில் கடைசி மாதமான பங்குனி மாதத்தில் தான் வரக்கூடிய அமாவாசையானது இருக்குது. இந்த ஆண்டு மார்ச் 18, 2026 புதன்கிழமையில் வருகிறது. அபூர்வமாக சில அமாவாசை சூரிய ஆன பிறகு, அதாவது திதி தோன்றும் 24 மணி நேரத்திற்கு முன்பாகவே திதி முடிந்துவிடும். அந்த வகையில் தான் இந்த அமாவாசையுமே 24 மணி நேரத்துக்கும் குறைவாக இருக்கும். கடந்த ஆண்டு பங்குனி மாத அமாவாசை அன்னைக்கு சூரிய கிரகணமானது ஏற்பட்டது. பித்ரு தோஷம் போக்கும் பங்குனி அமாவாசை தேதி, தர்ப்பணம் செய்ய உகந்த நேரம் மற்றும் இதனோட முக்கியத்துவத்தை பற்றி நம்ம தெரிஞ்சு கொள்ளலாம். பங்குனி அமாவாசை நேரம் மற்றும் தேதி. பங்குனி அமாவாசை 2026 மார்ச் 18 அன்று அமைகிறது. பங்குனி அமாவாசை 2026 திதி தொடக்க நேரம் பார்த்திங்களா மார்ச் 18, 2026 8:28 மணிக்கு தொடங்கியிருக்கு. அதே மாதிரி பங்குனி அமாவாசை 2026 முடியக்கூடிய நேரம்னு பார்த்தோமா மார்ச் 19ஆம் தேதி 7:29 மணிக்கு காலையில் முடிவருகிறது. புதன்கிழமை அன்னைக்கு மாலையில் 8:30க்கு துவங்கக்கூடிய இந்த அமாவாசை திதியானது வியாழக்கிழமை காலை 7:30 மணி வரைக்குமே நீடிக்கிறது. உதய திதியின் அடிப்படையில் வியாழக்கிழமை அன்னைக்கு அமாவாசை அனுஷ்டிக்கப்பட வேணும். ஆனால் வியாழக்கிழமை காலை திதி முடிவடைகிறது. அப்படிங்கிறதுனால தான் இது புதன்கிழமையிலே அமாவாசையானது தர்ப்பணம் செய்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதே மாதிரி பெரும்பாலுமே அதிகாலையிலே தான் அல்லது சூரியன் உதயமாகி ஒரு மணி நேரத்துக்குள்ளே தான் அந்த அமாவாசையில் தர்ப்பணம் கொடுக்கறது நல்லது. அது மட்டும் இல்லாமல் இந்த பங்குனி அமாவாசை தர்ப்பணம் செய்ய உகந்த நேரம் அப்படின்னா அமாவாசை திதியானது நாள் முழுவதும் நீடித்தா கூட நம்ம மதிய நேரத்துக்குள்ளே தான் தர்ப்பணம் செய்வது ரொம்ப ரொம்ப நல்லது. எனவே நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்கள் மதியத்துக்குள்ளே, அதாவது ஒரு 12 மணிக்குள்ளே நீங்கள் இந்த பங்குனி அமாவாசைக்கான தர்ப்பணத்தை செஞ்சு முடிக்கலாம். பங்குனி அமாவாசை 2026 அன்று நடக்கக்கூடிய அபூர்வ கிரக சேர்க்கையினால் சில மாற்றங்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. அமாவாசை இன்னைக்கு சூரியன் மற்றும் சந்திரன் ஒரே ராசியில் சஞ்சரிப்பாங்க. இந்த ஆண்டு மீன ராசியோட சனியோட சுக்கிரன், சூரியன் மற்றும் சந்திரன் இணைந்திருக்கும் காலத்தில் தான் இந்த அமாவாசையானது ஏற்படுகிறது. அந்த வகையில் தான் அமாவாசை என்று சதுர்கிரக யோகம் அப்படின்னு சொல்லிட்டு அபூர்வ யோகமே உண்டாக போகிறது.
இந்த பங்குனி அமாவாசையில் நம்ம என்னென்ன விஷயங்கள்லாம் செய்யலாம், என்னென்ன விஷயங்கள்லாம் செய்யக்கூடாது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். பங்குனி அமாவாசை அன்னைக்கு முன்னோர்களுக்கு நிச்சயமாக தர்ப்பணம் கொடுக்கறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதாவது முன்னோர் வழிபாடு அப்படிங்கிறது ரொம்ப ஒரு மனிதனுக்கு ரொம்ப முக்கியமானது. பங்குனி அமாவாசை இன்னைக்கு காலையில் புனித நீர்நிலைகளில் கடல் அல்லது நதி நீராடி மறைந்த நம்மளுடைய முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுப்பது மிகச்சிறந்தது. எள்ளும் தண்ணீரும் இருக்கிறது. ரெண்டாவது விஷயம் என்னென்னா எள்ளூரும் தண்ணீரும் இருக்கிறது. முன்னோர்களை நினச்சி கால்படாத இடத்துல எள்ளும் தண்ணீரும் எரித்தோம் அப்படின்னா அவங்களோட ஆத்மா குளிர்ச்சி பெற்று குடும்பத்தில் இருக்கக்கூடிய தடைகள் அனைத்துமே நீங்கும். மூன்றாவது விஷயம் என்னன்னா பசு வழிபாடு. அமாவாசை அன்னைக்கு முடிந்த வரைக்குமே பசுவிற்கு நம்ம அகத்திக்கீரை கொடுப்பதன் மூலம் தோஷங்கள் பாவங்கள் முன்னோர்களோட சாபம் அனைத்துமே நீங்கும். அடுத்ததாக நான்காவது விஷயம் குலதெய்வ வழிபாடு. ஒரு மனிதனுக்கு ரொம்ப முக்கியமான விஷயமும் குலதெய்வ வழிபாடு தாங்க. குலதெய்வத்தின் அருள் இருந்தால் மட்டும்தான் மற்ற தெய்வத்தோட அருளுமே நமக்கு கிடைக்கும். அதே மாதிரி நமக்கு முன்னோர்களோட ஆசி கிடைக்க வேணும் அப்படின்னாலும் நமக்கு குலதெய்வ வழிபாடு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். குலதெய்வத்தை விரதம் இருந்து வழிபடுவதன் மூலம் பிறக்கக்கூடிய புத்தாண்டு பல நன்மைகள் தரக்கூடிய ஒரு ஆண்டாக நமக்கு அமையும். பங்குனி மாதத்தோட சிறப்பு அப்படின்னா இது தமிழ் ஆண்டோட ஒரு கடைசி மாதம் அப்படிங்கிறதுனால இந்த அமாவாசை முன்னோர்களோட ஆசையை பெற உதவும் உகந்த நாளாக இருக்குது. அதே மாதிரி நம்ம முக்கியமாக அன்றைய நாளில் செய்யக்கூடாத விஷயம்னு பார்த்தோமா, அமாவாசை இன்னைக்கு நம்ம வீட்டில் அசைவ உணவுகளை சமைக்கவோ அல்லது சாப்பிடவோ கூடாது. தலை முடி வெட்டுறது, நகம் வெட்டுறது இந்த மாதிரியான விஷயங்களையும் முக்கியமாக அன்றைய நாளில் தவிர்ப்பது ரொம்ப ரொம்ப நல்லது. பங்குனி மாத அமாவாசையானது அல்ல அல்ல குறையாத செல்வம் நமக்கு வேணும் அப்படின்னா இந்த வழிபாடு செய்யுங்க. அமாவாசை அப்படிங்கிறது முன்னோர் வழிபாட்டிற்கும் குலதெய்வ வழிபாட்டிற்கும் ரொம்ப உகந்த நாள். சிறப்பான பங்குனி அமாவாசை நாளில் முன்னோர்களை வழிபட்டு தவறாமல் விரதம் இருந்து மேற்கொண்டாலே நம்மளோட குடும்பமும் தலைமுறை தலைக்கும் அப்படிங்கிறது ஐதீகம். அமாவாசை நாளில் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்து அவங்கள நினைச்சு வழிபட்டோம் அப்படின்னா அனைத்து விதமான நன்மைகளுமே நம்மளோட வாழ்க்கையில் ஏற்படும். பங்குனி மாத அமாவாசையில் விரதம் இருந்து குலதெய்வத்தை வழிபட்டாலே குலதெய்வத்தோட அருளால் இதுவரைக்குமே வாழ்க்கையில் ஏற்பட்டிருந்த துன்பங்கள் அனைத்துமே விலகி பிறக்க போகக்கூடிய புத்தாண்டுமே நல்ல ஒரு பலன்கள் நல்ல ஒரு ஆண்டா நமக்கு அமையும். இது ரொம்ப தெய்வத்திற்குரிய ஒரு மாதம் அப்படிங்கிறதுனால இந்த பங்குனி அமாவாசையில் குலதெய்வ கோவிலுக்கு சென்று வழிபடுவதும் அவருடைய படத்தை நீங்கள் வீட்டில் வைத்து தீப தூப ஆராதனை இது எல்லாமே காற்று வழிபடுவதும் குலதெய்வ சாபத்தையும் தோஷத்தையும் போக்கும் ஒரு அற்புதமான வழிபாடாக இருக்குது. அமாவாசையில் நீங்கள் முக்கியமாக விரதம் இருந்து உணவு எதுவும் உண்ணாமல் தினமுமே நீங்கள் மந்திரங்களை உச்சரித்து விரதம் இருந்து வழிபட்டு வந்தீங்க அப்படின்னா நிச்சயமாக சகல சௌபாக்கியங்களுமே ஏற்படும். அமாவாசை விரதம் இருக்க சிறந்த நாளாக இருக்குது. அன்றைய நாளில் பிரம்ம முகூர்த்தத்தில் நீங்கள் எழுந்து விசேஷ சக்திகளை கொடுக்கும். இது உங்களிடம் இருக்கக்கூடிய கெட்ட சக்திகளை நிச்சயமாக விலகி ஓட செய்யும். அமாவாசை நாளில் விரதம் இருக்கிறவங்க விரதம் இல்லாதவங்க யாராக இருந்தாலும் சரிங்க, உங்களால் பார்த்திங்களா உணர்வை தவிர்ப்பது, அதாவது நீங்கள் முக்கியமாக அன்றைய நாளில் நீங்கள் அசைவ உணவுகளை தவிர்ப்பது ரொம்ப நல்லது. அதே மாதிரி சைவ உணவை நீங்கள் சேர்க்கறதுக்கோங்க. அமாவாசை தினத்தில் சாப்பிடக்கூடாது பொருட்கள் இதுன்னு சொல்லலாம். குலதெய்வ அருள் பெறவும் அமாவாசை நாட்களில் குலதெய்வ வழிபாடு செய்வது ரொம்ப ரொம்ப நல்லது. வீட்டில் இதனால் நேர்மறை ஆற்றல்கள் அதிகரிக்க அமாவாசை நாளில் நம்ம மந்திர ஸ்லோகங்களை உச்சரிப்பதும் அல்லது ஒழிக்க விடுவதும் ரொம்ப ரொம்ப நல்லது. அமாவாசை நாளில் முன்னோர்களோட ஆசி பெறுவது, குலதெய்வத்தை வணங்குறது, தினமுமே வீட்டில் தீபம் ஏற்றி வழிபடுவதனால வீட்டில் இருக்கக்கூடிய தரித்திர நிலையானது நிச்சயமாக நீங்கும். திருமண தாமதம் ஏழ்மை அனைத்துமே விலகி உங்கள் அனைத்து முயற்சிகளுக்குமே நல்ல வெற்றியானது ஏற்படும். அதே மாதிரி நீண்ட நாளாகவே திருமணம் ஆகாது இருக்கிறவங்க, குழந்தை பாக்கியத்தில் தடை இருக்கவங்க, இவங்க எல்லாருமே நீங்கள் முக்கியமாக நீங்கள் முன்னோர்களோட ஆசையானது உங்களுக்கு வேணுங்க. முன்னோர்களோட சாபம் பித்ரு தோஷம் பித்ரு சாபமானது நீங்கள் இந்த மாதிரியான நீங்கள் அந்த அமாவாசை நாட்களில் முன்னோர்களுக்கு செய்ய வேண்டிய ஒவ்வொரு கடமையுமே நீங்கள் செய்வது ரொம்ப நல்லது. முன்னோர்களுக்கு எள்ளும் தண்ணீரும் இறைத்து வழிபாடு செய்வது ரொம்ப ரொம்ப நல்லது. அதே மாதிரி புனித நதிகளில் நீராடி நாங்கள் சொன்ன முறையில் நீங்கள் இந்த கிழக்கு திசையில் பார்த்து இந்த மாதிரி நீங்கள் முன்னோர்களை வழிபட்டு எங்களுடைய கஷ்டங்கள் அனைத்துமே தீர வேணும் அப்படின்னு சொல்லிட்டு மனதார வேண்டிக் கொண்டு நீங்கள் முழு மனதோடு செய்யக்கூடிய ஒவ்வொரு பிரார்த்தனையுமே நிச்சயமாக முன்னோர்களுக்கு சென்றடையும். அதே மாதிரி நீங்கள் அன்றைய நாளில் காகத்திற்கு சாதம் வைப்பது ரொம்ப ரொம்ப நல்லது. காகம் பார்த்திங்களா முன்னோர்கள் நம்மளுடைய முன்னோர்கள் காகத்தின் ரூபத்தில் தான் நம்மளுடைய வீடுகளுக்கு வருவாங்க. அன்றைய நாளில் நீங்கள் குளிச்சுட்டு நீங்கள் எச்சில் படாமல் சாதத்தை நீங்கள் காகத்திற்கு வைப்பது ரொம்ப ரொம்ப நல்லது. இதனால் என்ன நடக்கும் அப்படின்னா நம்மளுடைய முன்னோர்கள் பார்த்திங்களா நம்ம மேலே கோபத்தில் இருப்பாங்க. அவங்க இந்த சாதத்தை சாப்பிட்டு நமக்கு நிச்சயமாக ஆசி வழங்குவாங்க. அதே மாதிரி
சனி தோஷம் இருக்கிறவங்களும் கூட இந்த காகத்திற்கு சாதம் வைப்பது ரொம்ப ரொம்ப நல்லது. இதனால் சனி பகவானுக்கு வாகனமாக இருக்கக்கூடியதான் இந்த காகம். இதனால் பார்த்திங்களா சனி தோஷமே விலக ஆரம்பிக்கும். நமக்கு பித்ரு தோஷம் பித்ரு சாபம் இருக்குது அப்படின்னா இந்த மாதிரியான வழிபாடுகள் நீங்கள் பரிகாரங்களாக செஞ்சீங்க அப்படின்னா நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும். அதே மாதிரி இந்த அமாவாசை நாளில் கண்டிப்பாக இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் செய்ய மறந்துடாதீங்க. வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இது போன்ற பல சுவாரஸ்யமான தகவல்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும் இனியவள் உற்சாகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்க பெல் பட்டனையுமே ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோஸுமே உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வரும். அதே மாதிரி உங்களோட கருத்தை மறக்காமல் கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்கள். ஆல்வேஸ் தேங்க்யூ.